அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஜானகில் சேனலில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம் கமெண்ட் செக்ஷனில் எப்போதும் ஓம் முருகா என்றும் ஓம் நமசிவாய் என்றும் பக்திமணம் கமழச் செய்யும் உங்களுக்காகவே இந்த வீடியோ. நம் வீட்டில் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானின் அருள் எப்போதும் நிறைந்திருக்க நாம் செய்ய வேண்டிய மிக எளிய விஷயங்களைப் பற்றி இன்று விரிவாக பார்க்கலாம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலோ அல்லது சூரிய உதயத்தின் போதோ விளக்கேற்றுவது நம் வீட்டிற்கு பெரும் நன்மையை தரும். ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி மனதார சிவபெருமானையும் முருகனையும் நினைத்து வழிபடும்போது அந்த நாள் முழுவதும் ஒரு நேர்மறை அதிர்வு, பாசிட்டிவ் எனர்ஜி நம்மைச் சுற்றியே இருக்கும். ஆடம்பரம் தேவையில்லை, உங்கள் உண்மையான பக்தியே போதுமானது. வழிபாட்டின் போது சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரங்களைப் பற்றி பார்ப்போம். சிவபெருமானின் அருளைப் பெற ஓம் நமசிவாய் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். இது மன அழுத்தத்தை குறைத்து நிம்மதியைத் தரும். முருகப்பெருமானின் அருளைப் பெற ஓம் சரவணபவ் என்னும் 6 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்கவும். இது தடைகளை நீக்கி வெற்றியைத் தரும். இந்த மந்திரங்களை சொல்லும்போது கிடைக்கும் அமைதி உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலையையோ அல்லது முருகனுக்கு உகந்த செவ்வரளி பூவையோ சமர்ப்பித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. எதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு செம்பு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை வைத்து வழிபட்டு பின்னர் அதை அருந்துவது உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இந்த எளிய முறைகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட மாற்றங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் கமெண்டில் ஓம் முருகா அல்லது ஓம் நமசிவாய் என்று பதிவிடுங்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து நம்முடைய ஜானகில் சேனலை ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.